ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், அமெரிக்காவின் F-15EX விமானம் இந்தியாவின் MRFA கான்ட்ராக்ட்ல ரஃபேல் போர் விமானங்களுக்கு கடுமையான போட்டியா இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம F-15EX விமானத்தோட செயல்திறன் என்ன, இந்த விமானத்தை இந்தியா வாங்கலாமா, ரஃபேல் போர் விமானத்திற்கும் இந்த போர் விமானத்திற்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சில மாதங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிச்சிருக்கு. இப்படி தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரிப்பதற்கு சில முக்கியமான காரணங்களை டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது என்ன காரணம், இந்தியா தீவிரவாத தாக்குதல்களை கவுண்டர் செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவத்திற்கு மவுண்டன் கன் சிஸ்டங்களை சப்ளை செய்வதற்கு கடுமையான போட்டி நிலவுவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய ராணுவத்திற்கு மவுண்டன் கன் சிஸ்டங்கள் எதற்காக தேவைப்படுது, இந்திய ராணுவத்திற்கு மவுண்டன் கன் சிஸ்டங்களை சப்ளை செய்வதற்கு எந்த நிறுவனங்கள் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய விமானப்படைக்கு 114 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த MRFA திட்டம். இந்த திட்டத்துல இந்திய விமானப்படைக்கு விமானங்களை சப்ளை செய்வதற்கு உலகின் பிரதான விமான தயாரிப்பு நிறுவனங்கள் போட்டியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா பிரெஞ்சு நாட்டின் டசால்ட் நிறுவனம், ஸ்வீடன் நாட்டோட கிரிப்பன் இ, ரஷ்யாவின் Su-35 மற்றும் MiG-35 விமானங்கள், ஐரோப்பாவின் யூரோஃபைட்டர் டைஃபூன் போன்ற பல விமானங்கள் போட்டியிட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்திய விமானப்படை ஏற்கனவே 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சு தற்போது பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பெரும்பாலும் MRFA கான்ட்ராக்ட் டசால்ட் நிறுவனத்திற்கு தான் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F-15EX விமானம் தற்போது ரஃபேல் போர் விமானங்களுக்கு கடுமையான போட்டியை கொடுப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. முதல்ல MRFA திட்டத்திற்கு இந்தியா டெண்டரை வெளியிடும் பொழுது ரஃபேல் மற்றும் யூரோஃபைட்டர் டைஃபூன் விமானங்களுக்கு இடையில் தான் கடுமையான போட்டி நிலவி வந்துச்சு. ஆனா சில அரசியல் காரணங்களால இந்தியா யூரோஃபைட்டர் டைஃபூன் விமானத்தை நிராகரிச்சிட்டு பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் போர் விமானங்களை செலக்ட் செஞ்சாங்க. யூரோஃபைட்டர் டைஃபூன் விமானம் நிராகரிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் ஜெர்மனின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெர்மனி யூரோஃபைட்டர் விமானத்தை இந்தியாவுக்கு விற்பதை தன்னிடமுள்ள வீட்டோ பவரை பயன்படுத்தி தடுத்து நிறுத்த முயலலாம். இதற்கு முன்னாடியும் ஜெர்மனி இந்தியாவுக்கு பல இடையூறுகளை செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அர்ஜுன் மெயின் பேட்டில் டேங்குக்கு தேவையான இன்ஜின் மற்றும் தற்போது இந்தியா உருவாக்கியிருக்க லைட் டேங்குக்கு தேவையான இன்ஜினை இந்தியாவுக்கு சப்ளை செய்வதில் இருந்து ஜெர்மனி பின்வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியாவுக்கு யூரோஃபைட்டர் டைஃபூன் விமானங்கள் அதிகமா தேவைப்பட்டாலும் ஜெர்மனியோட அழுத்தத்தின் காரணமா விமானங்கள் சவுதி அரேபியாவுக்கு சப்ளை செய்யப்படல. இதே நிலை இந்தியாவுக்கும் வருங்காலத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்தியா யூரோஃபைட்டர் டைஃபூன் விமானங்களை வாங்காம பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்களை வாங்கினாங்க. இந்த சூழ்நிலையில தான் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தன்னுடைய F-15EX விமானத்தை MRFA திட்டத்திற்கு தற்போது கொடுப்பதற்கு முன் வந்திருக்காங்க. இந்த F-15EX விமானம் அதிநவீன ஏவியானிக்ஸ், அதிக சக்தி கொண்ட ஏர்ஃப்ரேம், விமானங்கள்ல பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் அப்படின்னு பல விஷயங்கள்ல மிகவும் சிறந்த விமானமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த F-15EX விமானம் ரஃபேல் போர் விமானத்தை விட விலை குறைவா இருக்குது. போயிங் நிறுவனம் F-15EX விமானத்தோட டெக்னாலஜியை இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கும் தயாரா இருக்காங்க. ஒரு F-15EX விமானத்தோட விலை 90 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதுவே ரஃபேல் மற்றும் யூரோஃபைட்டர் டைஃபூன் விமானங்களை கம்பேர் செஞ்சோம்னா இந்த விலை ரொம்ப குறைவு. இந்த சூழ்நிலையில அமெரிக்க விமானப்படை தற்போது நடக்க உள்ள தாரங் சக்தி 2024 அப்படிங்கிற ஒரு மல்டி நேஷனல் ஏர் எக்ஸசைஸ்ல அமெரிக்க விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள F-15E விமானங்களை கொண்டு வர போறாங்க. F-15EX விமானங்களை இந்திய விமானப்படைக்கு காண்பித்து அந்த விமானங்களோட செயல்திறன் குறித்து விளக்க போறாங்க.
இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ரஷ்யா Su-35 மற்றும் MiG-35 விமானங்களை இந்தியாவுக்கு சப்ளை செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. ஸ்வீடன் கிரிப்பன் விமானங்களை இந்தியாவுக்கு சப்ளை செய்வதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கிரிப்பன் விமானம் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் Mk2 விமானத்தை விட சிறிய விமானம். அதனால இந்தியா கிரிப்பன் விமானங்களை வாங்குவது கேள்விக்குறிதான். ஆனா முதல் டெண்டர்ல இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை தேர்வு செஞ்சதுல நிறைய அரசியல் காரணங்கள் இருக்கு. ஆனா தற்போது உள்ள சூழ்நிலையில பார்க்கும் பொழுது இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு ஒரு முன்னேறிய நிலையில இருக்கு. பல ஆயுதங்களை இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அமெரிக்காவின் F-15EX விமானங்களை இந்தியா வாங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா இறுதி முடிவு இந்திய விமானப்படை மற்றும் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்ஸ் கையில தான் இருக்குது. இந்தியாவுக்கு சப்ளை செய்ய உள்ள F-15EX விமானங்கள் 19.4 மீட்டர் நீளமும் 13.04 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த விமானத்தினால அதிகபட்சமா 36,740 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். F-15EX விமானங்கள்னால அதிகபட்சமா 2,655 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 60,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இது தவிர ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு இந்த விமானத்துல 12 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஹாட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், கிளைட் பாம்ஸ் போன்றவற்றை எடுத்து சென்று மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இந்த விமானத்துல இருந்தாலும் என்ன பொறுத்தமட்டில் இந்தியா இந்த F-15EX விமானங்களை வாங்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்கா தன்னுடைய F-16 விமானங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த F-15EX விமானமும் பாகிஸ்தானின் F-16 விமானங்களும் கிட்டத்தட்ட ஒரே விமானங்கள் தான். சில சிறிய வேறுபாடுகள் தான் இருக்குது. அதனால பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய அதே விமானத்தை வச்சு வரும் காலத்துல இந்தியா சண்டையிட்டால் அது சரியா இருக்காது. ஏன்னா பாகிஸ்தான் விமானப்படை இந்த விமானம் எப்படி செயல்படும் அப்படிங்கறத பல வருடங்களா பார்த்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவின் F-15EX விமானங்கள் யுத்த களத்துல தோற்று போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த F-15EX விமானத்தை இந்தியா MRFA கான்ட்ராக்ட்ல செலக்ட் செய்யலன்னா இந்த விமானத்தோட ப்ரொடக்ஷனை அமெரிக்கா நிறுத்த போறாங்க. இதுல இருந்து இது ஒரு அவுட்டேட்டட் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. அப்படி இந்தியா இந்த F-16EX விமானங்களை MRFA கான்ட்ராக்ட்ல செலக்ட் செஞ்சாலும் அமெரிக்கா குறிப்பிட்ட வருடங்கள் மட்டுமே விமானத்திற்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை சப்ளை செய்வாங்க. இது யுத்த நேரத்துல இந்தியாவுக்கு பின்னடைவா பார்க்கப்படும். நான் இந்த F-15EX விமானங்களை இந்தியா வாங்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இரண்டாவது அப்டேட், சில மாதங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல தீவிரவாத செயல்கள் அதிகரிச்சிருக்கு. தீவிரவாதிகள் இந்திய ராணுவத்தோட கான்வாய் மீது தாக்குதல்களை சமீபத்துல நடத்தி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து செயல்படக்கூடிய ஜெய்ஷே-இ-முகமது தீவிரவாத இயக்கம் தான் முக்கியமான காரணமா இருக்குது. ஆர்டிகல் 370 ரிவோக் செஞ்சதுல இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல தீவிரவாத செயல்கள் குறைஞ்சிருந்துச்சு. ஆனா தற்போது சில மாதங்களா மிகப்பெரிய அளவுல தீவிரவாத செயல்கள் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தீவிரவாத தாக்குதல்கள்ல இந்திய ராணுவத்தினர் அடிக்கடி உயிரிழந்து வர்றாங்க. இதற்கு மிகவும் முக்கியமான காரணமா சொல்லப்படுவது அமெரிக்க தயாரிப்பு M4 துப்பாக்கிகள். அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா பின்வாங்கிய போது பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுதங்களை ஆப்கானிஸ்தான்ல விட்டுட்டு சென்றுட்டாங்க. அந்த ஆயுதங்கள் தற்போது தீவிரவாதிகளின் கைகளுக்கு வந்திருக்கு. இதன் காரணமாக தான் அதிநவீன அமெரிக்க M4 ரைபிள்களை பயன்படுத்தி இந்திய படையினர் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்க தயாரிப்பு நைட் விஷன் சைட்ஸ், டெலஸ்கோப் லென்ஸ், என்கிரிப்டட் ரேடியோ செட்ஸ் போன்ற பல அதிநவீன ஆயுதங்களை தீவிரவாதிகள் வச்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் தற்போது காஷ்மீர்ல தீவிரவாத செயல்கள் அதிகரிச்சிருக்கு. அமெரிக்க தயாரிப்பு M4 ரைபிள்கள் தீவிரவாதிகள் கைக்கு செல்லும் அப்படின்னு ஏற்கனவே நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அந்த விஷயம் தற்போது நடந்து வருது. இதை கவுண்டர் செய்வதற்கு இந்திய ராணுவம் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்தி ஆகணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவமும் தற்போது தீவிரவாத செயல்கள் குறைய ஆரம்பிச்சதும் சில முக்கியமான விஷயங்களை தளர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது முன்பு இந்திய ராணுவத்தினர் அடர்த்தியான மலைப்பகுதிகளில் அடிக்கடி ரோந்து
செல்வாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா ரோந்து செய்து அந்த பகுதியில புதிதாக யாரும் வந்திருக்காங்களா அப்படிங்கறத நோட்டமிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மலை கிராமங்கள்ல இருக்கக்கூடிய இன்ஃபார்மர்ஸ அடிக்கடி சந்தித்து அவர்களிடமிருந்து முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா தற்போது அமைதி திரும்ப ஆரம்பித்தவுடன் இந்திய ராணுவம் இந்த செயல்களை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் காரணமாக மலைப்பாங்கான பகுதிகள் தீவிரவாதிகளுக்கு ஒரு புகலிடமா மாறி இருக்கு. இதனால இந்திய ராணுவம் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்தி முன்பு எப்படி செயல்பட்டாங்களோ அதே போன்று செயல்படணும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. மூன்றாவது அப்டேட், இந்திய ராணுவம் தன்னுடைய மவுண்டன் கன் சிஸ்டங்களை மாடர்னைஸ் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுத்து தற்போது செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 814 மவுண்டன் கன் சிஸ்டங்களை வாங்க போறாங்க. இந்திய ராணுவம் இதற்கான ரெக்வெஸ்ட் ஃபார் ப்ரொபோசல சில வருடங்களுக்கு முன்பு ரிலீஸ் செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில பல உள்நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு மவுண்டன் கன் சிஸ்டங்களை சப்ளை செய்வதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் 155x52 மவுண்டன் கன் சிஸ்டங்களை இந்தியாவுக்கு சப்ளை செய்வதற்கு முன் வந்திருக்காங்க. கல்யாணி சிஸ்டம் ATAGS அப்படிங்கிற அட்வான்ஸ்டு டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை இந்திய ராணுவத்திற்கு சப்ளை செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ATAGS கன் சிஸ்டத்தை இந்திய ராணுவம் பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி இருக்காங்க. அடுத்து டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் 155mm x52 கேலிபர் மவுண்டன் கன் சிஸ்டத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த கன் சிஸ்டம் டேனியல்ஸ் T552 செல்ஃப் ப்ரொபல் ஹவிட்சரை பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. அடுத்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனமும் தனுஷ் ஆர்ட்டிலரி கன்ன பேஸா வச்சு ஒரு மவுண்டன் கன் சிஸ்டத்தை ரெடி செஞ்சிருக்காங்க. அடுத்ததா அதானி டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் இஸ்ரேல் நாட்டின் எல்பிட் சிஸ்டத்துடன் இணைந்து 800 mg பேஸ் எல்பிட் 155mm x52 கேலிபர் ட்ரக் மவுண்டட் ஹவிட்சர்களை இந்திய ராணுவத்திற்கு சப்ளை செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற பல நிறுவனங்கள் போட்டியிடுறதுனால இந்திய ராணுவத்திற்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால இந்த கன் சிஸ்டங்கள்ல எது மிக சிறப்பா செயல்படுதோ அத இந்திய ராணுவம் செலக்ட் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் எந்த நிறுவனத்தின் மவுண்டன் கன் சிஸ்டத்தை இந்திய ராணுவம் வாங்குறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.